ஈரான்ல உள்ள ஒரு முக்கிய மசூதியின் கோபுரத்துல திடீர்னு ரத்த சிவப்புல ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. சாதாரணமா அங்க வேற நிற கொடிகள் தான் இருக்கும். ஆனா இந்த சிவப்பு கொடிக்கு ஒரு பயங்கரமான அர்த்தம் இருக்கு. அது என்ன தெரியுமா? பழிக்கு பழி. ஆமாங்க, நாங்க அதிகாரப்பூர்வமா பழி வாங்க தயாராகிட்டோம்னு ஈரான் உலகத்துக்கு சொல்லியிருக்கு. இதுக்கு காரணம் ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி ஒரு வான்வழி தாக்குதல்ல கொல்லப்பட்டதுதான். இதனால மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்கவே இப்போ ஒரு பெரிய போர் மேகம் சூழ்ந்திருக்கு. இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு, இதுக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஈரானின் தலைநகர் தெஹரானில் நடந்த ஒரு அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதல்ல அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார்னு ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தியிருக்கு. அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், கமேனியின் இருப்பிடம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கு. இஸ்ரேல் உளவுத்துறை கொடுத்த துல்லியமான தகவலோட கமேனி தன்னுடைய அலுவலகத்துல ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருந்தப்போ அந்த கட்டிடத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல அவர் மட்டும் இல்லாம அவருடைய மகள் மற்றும் மருமகனும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஈரான் முழுக்கவே பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. கமேனி கொல்லப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பா ஷியா பிரிவினருக்கு எதிரான ஒரு வெளிப்படையான போர்னு ஈரான் அதிபர் ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு. இங்க தான் ட்விஸ்ட். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளான IDF இது பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இஸ்ரேலை அழிக்க திட்டம் போட்ட ஈரானிய ஆக்டோபஸின் தலைவன் தான் கமேனி அப்படின்னு ரொம்ப காட்டமா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதற்கிடையில ஈரானின் கூம் நகரத்துல இருக்கிற ஜம்கரான் மசூதியில அந்த சிவப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. பொதுவான பின்னணி என்னன்னா, இந்த சிவப்பு கொடி வரலாற்று ரீதியா சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் வரை போர் ஓயாது அப்படிங்கிறத குறிக்கும். அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு ஈரான் சபதம் எடுத்திருக்காங்க. அதன்படி வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நேச நாடுகள் மேல ஈரான் தாக்குதலை முன்னெடுக்க தொடங்கியிருக்கு. அதே நேரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த பதற்றமான சூழ்நிலை உலக பொருளாதாரத்தையோ இல்லை நம்ம ஊரையோ எப்படி பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்த கட்டமா ஈரான்ல என்ன நடக்குது? ஒரு நாட்டின் உச்ச தலைவர் கொல்லப்பட்ட உடனே அந்த நாடு ஸ்தம்பிச்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ ஒரு 3 பேர் கொண்ட தற்காலிக தலைமை கவுன்சிலை ஈரான் அமைத்துள்ளது. புதிய உச்ச தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவங்க தான் நாட்டை நிர்வாகம் பண்ணுவாங்க. இதுல 66 வயதான அலிரேசா அராஃபி அப்படிங்கிற மூத்த மதகுருவும் நீதி உறுப்பினரா நியமிக்கப்பட்டிருக்காருன்னு அரசு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. சுருக்கமா சொல்லணும்னா, மத்திய கிழக்கில் நிலைமை ரொம்பவே பதற்றமா இருக்கு. பழிக்கு பழி என்ற ஈரானின் கோபமும் அமெரிக்கா இஸ்ரேலின் அடுத்தடுத்த நகர்வுகளும் உலக நாடுகளை கவலையில் ஆழ்த்தியிருக்கு. இது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த உலக அரசியல் மாற்றங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?